பொன்னேரியில் ஓட்டை உடைசல் அரசு பேருந்து விபத்தில் சிக்கியது. பிரேக் பிடிக்கவில்லை என கூறப்படும் நிலையில் சாலையோரம் இறங்கி நின்றதால் உயிர் தப்பிய பயணிகள். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறை. ஜாதி மறுப்பு திருமணம் நடத்தி வைத்ததாக கூறி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கிய பெண் வீட்டார். தருமபுரி தொப்பூர் கணவாய் பகுதியில் தகரட்டப்பா அரசு பேருந்து விபத்தில் சிக்கியதில் பயணிகள் படுகாயம். அரசு பேருந்தின் பிரேக் திடீரென செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் பயணிகள் உயிரோடு விளையாடும் விடியா அரசு மக்கள் குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியில் கூட்டணி கட்சி அலுவலகத்திற்கே பாதுகாப்பு இல்லாத நிலை. நெல்லையில் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டதை சுட்டிக்காட்டி மக்கள் விமர்சனம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 39வது முறையாக நீட்டிப்பு. செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. பொதுச் சொத்தை சேதப்படுத்திய வழக்கில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணையை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது கடலூர் நீதிமன்றம். வீடு வாங்குவோர் கனவில் ஆசிட் வீசிய விடியா திமுக அரசு. சொத்துக்களுக்கான வரைவு வழிகாட்டு மதிப்பை வெளியிட்ட நிலையில் 30% வரை மதிப்பீடு உயரும் என தகவல். கூட்டுறவு வங்கிகளில் கல்விக்கடன் கொடுப்பதாக ஏமாற்றும் விடியா திமுக அரசின் கூட்டுறவுத்துறை 1 லட்சம் ரூபாய் கடனையே எந்த மாணவர்களுக்கும் வழங்காத நிலையில் 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பதாக புருடா. தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின்கட்டணத்தை மேலும் உயர்த்த வாய்ப்பு. அனைத்து பயன்பாட்டிற்குமான கட்டணம் 5% வரை அதிகரிக்கும் என தகவல். புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின்கட்டணம் மீண்டும் அதிகரிப்பு. யூனிட்டுக்கு 70 காசுகள் வரை உயர்த்தப்பட்டதால் மக்கள் ஷாக். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள 75 கிலோ ஹசீஸ் போதைப்பொருள் சிக்கியது. இலங்கைக்கு கடத்த முயன்ற போது சிக்கிய நிலையில் தமிழ்நாடு என போதைப்பொருள் கிடங்கா என பொதுமக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் பிடிபடும் போதைப் பொருட்கள். மத்திய விசாரணை அமைப்புகள் கடமையை செய்யும் நிலையில் தமிழக காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் சாடல். $150 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹசீஸ் போதைப் பொருள் தமிழகத்திற்குள் எப்படி வந்தது என மக்கள் கேள்வி. இரவு பகலாக ரோந்து மேற்கொள்ளும் பணிகளை காவல்துறை தவிர்த்து விட்டதுதான் காரணமா? தூத்துக்குடியில் கிலோ கணக்கில் பிடிபடும் கஞ்சா. கடத்தி வந்த விற்க முயன்றவர் சிக்கினார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 5 லட்சம் மதிப்பிலான குட்கா சிக்கியது. விடியா ஆட்சியில் கர்நாடகாவில் இருந்து சர்வசாதாரணமாக குட்கா கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 4 கிலோ கஞ்சா பிடிபட்டது. அசாம் மாநிலத்தில் இருந்து கடத்தி வந்தவர் சிக்கினார். திருப்பூரில் விபத்தில் சிக்கிய காரில் 500 கிலோ குட்கா சிக்கியது. விடியா ஆட்சியில் சர்வசாதாரணமாக கடத்தப்படும் குட்கா பொருட்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 265 கிலோ குட்கா சிக்கியது. தடை செய்யப்பட்ட குட்கா விடியா ஆட்சியில் தங்கு தடையின்றி கிடைப்பதால் மக்கள் அதிர்ச்சி.
திமுக கவுன்சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக சொந்த கட்சியினரே பரபரப்பு புகார். தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரால் போதைப்பொருள் விற்பனையில் திமுகவினர் ஈடுபடுவது அம்பலம். போதையில்லா திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்க இரவும் பகலும் வாகன சோதனையில் ஈடுபட வேண்டும். இப்படி கைப்பந்து விளையாடி கொண்டிருந்தால் கயவர்கள் சத்தமே இல்லாமல் போதைப் பொருட்களை கடத்தி விற்றுக்கொண்டுதான் இருப்பார்கள் என மக்கள் விமர்சனம். வாணியம்பாடி அருகே கொள்ளை வழக்கில் கைதான நபர் கைவிலங்குடன் தப்பி ஓட்டம். பிடிபட்ட கொள்ளையனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு தப்பவிட்ட அவலம். அறுபத்தி 1 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவுடன் நிறைவு. கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தயாராகும் தமிழக மீனவர்கள். சென்னை மாங்காடு அருகே தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். காவல்துறையின் அலட்சியமே வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்கதையாக காரணம் என பெற்றோர் புகார். பிறந்து சில நாட்களே ஆன குழந்தை தண்ணீர் பேரலில் சடலமாக கண்டெடுப்பு. பச்சிலம் குழந்தையை தண்ணீரில் மூழ்கடித்து கொண்டது யார் என விசாரணை. பரமக்குடியில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலக மேலாளர் வீட்டில் கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் சிக்கியது. அரசு அதிகாரிகள் கடமையை செய்யவே லஞ்சம் வாங்குவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். வரத்து குறைவால் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்வு. சில்லறை விற்பனையில் 2 மடங்காக விலை அதிகரித்ததால் காய்கறி வாங்குவதை மக்கள் குறைத்து விட்டதாக வியாபாரிகள் கருத்து. மத்திய பட்ஜெட் அடுத்த மாதம் 22ஆம் தேதி தாக்கலாகும் என தகவல். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய போகும் முழுமையான 7வது பட்ஜெட். இந்திய ராணுவத்தில் நாகாஸ்திரா 1 என்ற தற்கொலைப்படை ட்ரோன் சேர்ப்பு. எதிரிகளின் இலக்கை கச்சிதமாக தாக்கி அழிக்கும் வல்லமை படைத்தது நாகாஸ்திரா 1 ட்ரோன். மத்திய பிரதேசத்தில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை. 9 பேர் கைதான நிலையில் 14 கோடியே 60 லட்சம் ரொக்கம், 7 கிலோ வெள்ளி, 7 நாடுகளின் கரன்சிகள் பறிமுதல். G7 மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிவை சந்தித்தார். அமெரிக்க அதிபர் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார்.